Good morning, student. Next, public revenue. மக்களின் பப்ளிக்னா மக்களின் வருவாய்னு சொல்லலாம். சரியா? ரெவென்யூ. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். கவர்மெண்ட் நீட் டு த perform varies in the field of the political, social, and the economic activities to maximum social and economic welfare. In order to perform these duty and function, government require large amount of resource. These resources are the called public revenue. இன்னும் கவர்மெண்ட் பப்ளிக் ரெவன்யூ பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையானது எப்படின்னு போனால் கவர்மெண்ட் தேவையான பர்ஃபார்மன்ஸ் எதுலேருந்து வேறு அது இதில் பல்வேறு அதுனா பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா அதோட அதில் பல்வேறு ஃபீல்டஸ் நிறைய இருக்குது. அதில் பார்த்தோன்னா பொலிட்டிக், அரசியல், சமூகம், பொருளாதார அதோட ஆக்டிவிட்டிஸு மேக்ஸிமம் சோசியல் வந்து அது அதிகப்படியானது சமூகம் மற்றும் எக்கனாமிக் வெல்ஃபேர் அதோட பொருளாதாரத்தின் நலங்கள் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சரி, அதுமாதிரி பார்த்தோம்னா அதில் மூலம் வர வருவாயை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரி, அதில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ சோர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெவென்யூ எப்படி அதோட வளங்கள் வந்து என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ வளங்கள் பார்த்தோன்னா அது வருவாய் வளங்கள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இல்லைன்னா டேக்ஸ் ரெவென்யூ பார்த்தோன்னா டைரக்ட், இன்டைரக்ட், நான் டேக்ஸ் ரெவென்யூ, கேபிட்டல் ரெவென்யூ. இந்த கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். சரியா? இப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ரெவென்யூ வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து கேபிட்டல் நம்ம மூலதனத்தின்னு அதில் இருக்கிற பங்கை பார்க்குறோம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ சோர்ஸ் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் கிளாசிஃபிகேஷன் டேக்ஸ் ரெவென்யூ, டைரக்ட், இன்டைரக்ட், நான் டேக்ஸ் ரெவென்யூ, கேபிட்டல் ரிசிப்ட்னு பார்க்குறோம். சரியா? இதில் வந்து டைரக்டாக இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ஹிப்ட் டேக்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட் டேக்ஸு, ஃப்ரெண்ட் பெனிஃபிட் டேக்ஸு, பேங்கிங், கேஷ் டிரான்சாக்ஷனு, செக்யூரிட்டி ட்ரான்ஸ் டேக்ஸ். சரி, இதெல்லாம் வந்து டைரெக்டாக கிடைக்குது. சரியா? அதுவும் இல்லாத நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி. சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டினா இப்போ என்ன மதுபானம் அதுமாதிரி இருக்குல்ல, மத்திய வந்து அது மூலம் வர டேக்ஸஸ். சரியா? இப்போ விற்கிறாங்கன்னா நம்மளுக்கு டாஸ்மார்க் எல்லா கடையும் விற்கிறாங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கூட சென்ட்ரல் அதன் மூலம் வர வருமானம் சொல்லுவேன். கஸ்டமர்ஸ் டியூட்டி. சரியா? கஸ்டமரோட கடமை அதுதான் சொல்லலாம், அவங்களோட கடமைக்கு கூட சொல்லலாம். சரியா? அது மூலம் வறுமை. அதர்ஸ் டேக்ஸஸ் டியூட்டி. ஸோ டேக்ஸ் யூனியன் டெரிட்டரி, அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் ஆஃப் த யூனியன், இது அந்த மாநிலம் அந்த இந்தியா எல்லைக்கு உட்பட்ட அதன் மூலம் வருவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ், இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றோன்னா அது மூலம் நம்ம டேரெக்டாக நம்ம என்னது சிலது வந்து இன்டைரக்டாக போட்டிருப்பாங்க. சரியா? அதுதான் மறைமுகமாக போட்டிருக்கு தான் இது நேரடி, இது என்னது நேரடியே வரி, இன்டைரக்ட்னா மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. சரியா? நான் டேக்ஸ் ரெவென்யூனா வருவாய் வந்து வருவாயில் வந்து அது சாராது பார்த்தோம்னா வந்து பப்ளிக் என்டர்பிரைஸ்னா மக்களின் நிறுவனங்கள், இன்ட்ரெஸ்ட்டு ரிசிப்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவென்யூ. சரியா? அதுக்கப்புறம் ரயில்வேஸு, போஸ்ட்டு, டெலிகிராம்ஸு, கரன்சி, மின்ஸ் அண்ட் ஆர்பி. இது மூலம் வந்து நான் டேக்ஸபிள். இது மூலம் எந்த வருமானம் என்ன டேக்ஸஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கூட வராது. சரியா? இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அரசாங்க நிறுவனமாக டேக்ஸ் அவங்களுக்கு கட்ட தேவையில்லை, ரயில்வே கட்ட தேவையில்லை, பேங்க் கட்ட தேவையில்லை, போஸ்ட் ஆஃபீஸு, இவங்களாம் அது மூலம் வர டேக்ஸஸ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கட்ட தேவையில்லை.
சரியா? அது நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாரோயிங். சரியா? பாரோயிங் வாங்குவாங்க. அது ஸ்மால் சேவிங்ஸ். ஸ்மால் சேவிங்னா ஸ்மால் சேவிங் அண்ட் ப்ரொவைட் ஃபண்டு, லோன் ரெக்கவரி, பப்ளிக் டெபாசிட். சரி பார்த்தியா? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்னா கடன் யாரெல்லாம் வாங்குறாங்க? நேஷனல் மட்டும் இந்த வெளிப்புறமும் வெளிநாட்டுலையும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் இல்லை நம்ம பேங்க்லேயும் வெளிநாட்டு பேங்க் வாங்குற கடன்காரங்களை சொல்லலாம். அது மூலம் ரிசிப்ட் கட்டணும். அது மட்டும் இல்லை சேவிங், ஸ்மால் சேவிங் இருக்குல்ல, அது மூலம் அதுக்கு ஒரு ரிசிப்ட் உண்டு. ப்ரொவிடெண்ட் ஃபண்டு சரியா உருவாக்கப்படுற அந்த நிதிகளில் அதுக்கு தரணும். லோன் ரெக்கவரி பண்ணுறதுக்கு தரணும். பப்ளிக் டெபாசிட்டில் சரியா? பப்ளிக் பொது பொது பப்ளிக் மக்களை என்ன சொல்லலாம், மக்களை செலுத்து இருக்குல்ல பணம், அவங்க முதலீடு அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு மூலம் கேபிட்டல் ரிசிப்ட்னஸ் கிடைக்கும். The tax revenue is the income that is the gained by the government through the taxation. என்ன சொல்லலாம், tax revenue is the income that is gained by the government by the taxation. The two sources of tax, direct and indirect. Direct and indirect நம்ம direct and indirect பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? Direct tax, the term direct generally by the tax paid the direct to the government by the person and home it is the imposed. சரியா? இது என்ன டைரக்டாக டைரக்ட் டேக்ஸ்னா கவர்மெண்ட் நேரடியாக நம்ம வரி செலுத்தி வரும். சோர்ஸ் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ். இன்கம் தான் வருமான வரி. கார்பரேட்னா பெரிய நிறுவனம் இருக்கிறாங்களே, அதுமாரி கொக்கோ கோலா, ஹுண்டாய், ஹோண்டா, மாருதி, இவங்களாம் வந்து பெரிய நிறுவனம், அவங்களாம் கார்பரேட் கம்பெனி சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து வெல்த் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் டேக்ஸு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், வெல்த் நலத்துக்கு முறைய மெடிக்கல் லைனில் கட்டுறது அதுக்கு டேக்ஸ் உண்டு. அதான் நேரடியாக மெடிசன் வாங்கினா அது டேரெக்டாக நம்ம என்ன செய்யணும், அது அரசாங்கம் நம்ம வரி கட்டணும். இன்ட்ரெஸ்ட் சரி, இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் நம்ம ஒருத்தங்க கடனோ இன்ட்ரெஸ்ட் போனால் அது தனியாக செக்யூரிட்டி நடனம் இல்லாமல் டிரான்சாக்ஷன் அதுக்கு பரிமாற்றத்துக்கு டேக்ஸ் நம்ம கட்டணும். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்னு ஈக்குவலிட்டி செர்டினிட்டி. சரியா? ஈக்குவலிட்டி செர்டினிட்டினா சமமான பங்கு உண்டு எல்லாருக்கும், அதில் நிச்சயம் உண்மை. சரியா? அதை தான் சொல்கிறாங்க. டிமெரிட்ஸ் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் பார்த்தா டேக்ஸ் எவேஷன், இன்கன்வென்ஷன்ட், நாரோ கவரேஜ், ஆஃபர் டு த கேபிட்டல் ஃபார்மேஷன், எஃபெக்ட் ஆன் த வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு ஒர்க். சரியா? தி டேக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு இது மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரி பிரச்சனை. வரி ஏய்ப்பு, அளவுக்கு அதிகமாக கவர்மெண்ட் கட்டாமல் டேக்ஸஸ் இருக்குது, நிறைய பேர் என்ன செய்வாங்க கட்டாமல் இது இருக்குது, அதை வரி ஏய்ப்பு சொன்ன. இன்கன்வீனியன்ட்னா நிச்சயமற்ற, சரியா இல்லை இல்லாமல் சிரமமாக ஏற்படுக்கிற இது வந்து சிரமம் ஏற்படும். எங்கிட்ட கவர்மெண்ட் கட்டுறப்ப நம்ம என்ன செய்யுது, அதிகமாக கட்ட சூழ்நிலை சிரமத்துக்குள்ளாயிடும். சரியா? அது சொல்கிறது டேக்ஸ் எவேஷன். அந்த வரி இப்போ நம்மளாம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும், வரி இப்போ வந்துடும். நாரோ கவரேஜ்னா குறுகிய சின்னதாக ஒரு சிறு பகுதி மட்டும் என்ன செய்யுது டேக்ஸ் இந்த மாதிரி கட்டுறதுனால ரொம்ப கொஞ்சம் சஃபர் ஆகும். அஃபெக்ட் த கேபிட்டல் ஃபார்மேஷன், உருவாக்குற மூலதனம் உருவாக்கம் வந்து இதனால் வந்து என்ன செய்யணும், ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். டேக்ஸ் டைரெக்டாக கட்டுறதுல இதனால நிறையா ப்ராப்ளங்களும் நம்ம கேபிட்டல் ஃபார்மேஷன் உருவாக்கணும், மூலதனம் உருவாக்குறதுக்கு ஒரு சிறப்பாக எஃபெக்ட் ஆன் த வில்லினஸ் அண்ட் எபிலிட்டி ஒர்க்கர்ஸ். சரியா? இதில் வந்து வில்லினஸ் டு ஒர்க் வந்து தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுகம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் is one of the which the burden can be the shifted to the others. The tax payers is not the tax payers. uh, the effect and the incident of the indirect tax are not different the person. And indirect tax is levied on and collected from a person who managed to the pass it on to the some other person or a person on who, whom the real burden of tax falls.
ஃபார் த கம்யூனிட்டி டேக்ஸ் அந்த சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸட்ரா இன்டைரக்ட் டேக்ஸ். இது என்ன சொல்றேன், டைரெக்டாக வந்து எது இருந்தாலும் நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம மறைமுகமாக ஒரு பொருட்கள் எதுவும் வாங்கினாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அரசாங்கத்தை நம்ம கட்ட வந்து சூழ்நிலை இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் மறைமுகமாக நம்ம விலைகளோடு அது ஒட்டி வரும். சரியா, அதனால தான் இது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இன் சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி, customer duties, service tax, other tax and duty, tax of the union territory. சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டினா சொல்கிற மாதிரி வருமானத்தில் ஏற்கனவே வர மாதிரி அரசாங்கம் வர மாதிரி அந்த கலால் இருக்குல்ல, கலால்லாம் அந்த மதுபானம் அந்த மாதிரி அது மூலம் வர ஒரு வருவாய் ஒரு முக்கியமானது. கஸ்டமர் நுகர்வோர் வர்ற ஒரு கடமையாக இருக்கும். சர்வீஸ் சேவை அந்த சேல்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அதன் மூலம் வர வருவாய் அதிகமாக இருக்கும். அதர் டேக்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், மற்ற இதில் வர வருவாயும் கடமை முக்கியமாக இருக்குது. டேக்ஸ் யூனியன் டெரிட்டரினா அந்த தேசத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு உட்பட்ட மாநிலத்துக்கு உட்பட்ட இடத்துல மூலம் வருவாய் வந்து எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். மெரிட்ஸ் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ், யூனிவர்சலிட்டி, influence of the pattern of production, wide coverage may not be affect the motivation to work, save, social welfare. இதில் பார்த்தா மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலிட்டி பார்த்தா பரவலாக்கப்பட்டது, உலகம் ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பேட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது ஒரு வகைகள் பார்த்தோன்னா ஒரு ஒரு வகையை தாக்கதாக இருக்கும். வைட் கவரேஜ், பரந்த ஒரு பகுதியை அது கவர் பண்ணுறதா இருக்கும். சரியா, மே நாட் பி அஃபெக்ட் த மோட்டிவேஷன் த ஒர்க் சேவ். சரியா, அஃபெக்ட் த மோட்டிவேஷன் த ஒர்க் இது மாதிரி ரொம்ப ஒரு சேஃபாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மறைமுகமாக காட்டுறதுனால எப்போ எந்த இடம். சரியா, சோசியல் வெல்ஃபேர், சமூக நலமும் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் டிமினிஷன் ஹை காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன். சரி, டைரக்ட்னா அப்பவே கட்டணும், இன்டைரக்ட்னா ஹை காஸ்ட். சரியா, இதுக்கு அதை கட்ட வந்துருக்கு. இன்க்ரீஸ் இன்கம் இன்னும் குவாலிட்டி. சரியா, வருமானம் வந்து இன்னும் குவாலிட்டி ஒன்று இருக்க செய்யும். லேக் ஆஃப் சோசியல் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ்னா என்னென்னா அவங்க சமூக உணர்வு இல்லாமல் ஒரு மாதிரி இருப்பாங்க. அஃபெக்ட் ஆஃப் த கன்சூமர் ரொம்ப சஃபர் ஆவாங்க. சரியா, அப்புறம் அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க, பணவீக்கம் வந்து அதிக அளவு காணப்படும். சரியா, அதுதான் சொல்கிறாங்க. இன்ஃப்ளேட்டர்னா அது பணவீக்கம். சரியா, பணவீக்கம்னா மணியோட வேல்யூ குறையும், அதான் சொல்கிறாங்க. சரியா, கேபிட்டல் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா when the revenue mobilized through tax and non-tax sources in the insufficient to meet in the expenditure, the central government will try the mobilize income through the capital receipt. Source of capital receipt, the internal and the external borrowing, small savers. சரியா, ஸ்மால் சேவிங். என்ன சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட் வரும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் போரோயிங். வாங்குறது வந்து உட்பட்டவும் வெளியே வாங்கிக்கலாம். ஸ்மால் சேவிங் ரொம்ப இது இருக்கும். அதே மாதிரி ப்ரீவென்ட் ஆஃப் த ஃபண்டு, லோன் ரெக்கவரி, பப்ளிக் டெபிட். சரியா, பாதுகாப்பட்ட ஒரு ஃபண்டாக இருக்கும். அது மட்டும் லோன் ரெக்கவரி செய்ய முடியும். அது பப்ளிக் டெபிட், கடன் வந்து மக்களின் வந்து அதிக அளவு கடன்களும் வாங்கிக்கலாம். சரியா, அடுத்து வந்து தி வாட் இஸ் த டேக்ஸ் லிமிட் ஆன் த வேல்யூ ஆடட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஆல் ஸ்டேஜ். வாட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். Perimeter of what's calculating of the what is easy and simple, reduce the tax burden, the avoid the double tax, they bring more the revenue of the government, the avoided tax evasion, they bring uniform tax structure through the out of the countries. சரியா, இதோட இதில் முக்கியம், இதில் பலன்கள் என்னென்னு பார்த்தா வாட்டோட அதான் வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ்னால் மதிப்பு கூட்டு வரியில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் அப்போ ஈஸி சிம்பிள். சரியா, கால்குலேட்டிங் ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சுமை வந்து வரி சுமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட வந்து அது மட்டும் இல்லாமல் டபுள் டேக்ஸஸ் வந்து குறையும். பிரிங் த மோர் ரெவன்யூ மோர் த அதிக வருவாயில் இருக்கும். அதனால டேக்ஸ் டேக்ஸ் எவேஷன் பார்த்தீங்கன்னா வரி இப்போ அதிக அளவு இருக்க வாய்ப்பு இல்லை, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை, அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரியை எல்லாம் இதன் மூலம் இது மூலம் விதிக்கலாம். அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே பயன்படுவாங்க சொல்கிறாங்க. சரியா, அதுக்காக தான் வந்து
பப்ளிக் ரெவென்யூ ரொம்ப யூட்டிலைட் ஆகுது.